ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் ஆர்டர் வந்திருக்குங்க. இது எல்லாத்தையுமே ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா கழுவி காய வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸையும் பார்த்துட்டு நம்ம எப்படி அதை வறுத்து ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. எப்போவுமே வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூழ் மாதிரி, அதாவது ரொம்ப கூழ் மாதிரி பவுடர் ஃபார்மேட்டில் வந்து எதையுமே எடுக்கக்கூடாதுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து ஈஸியாக வந்து ஸ்பைக் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க எப்போவுமே கொஞ்சமாக அந்த குருணையாக இருக்கிற மாதிரி நொய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி தான் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்மளோட டயபெட்டிக் கஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நவரா ரைஸ், அப்புறமா மணி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம்னு, அதாவது நீரிழிவு நோயை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தலாமோ அது எல்லாமே பயன்படுத்தி, அப்புறமா வந்து மில்லட்ஸ், ராகி, கம்பு, வரகு, சாமை, திணை, இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க நான் எப்படி ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மிக்சடாக என்னென்ன ரைஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோமோ அது சொன்னனோ அது எல்லாமே வந்து இதில் ஊற வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாரம்பரிய அரிசி, மில்லட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லாவே ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு ஈஸிலி டைஜஸ்டபிளாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு 4-5 மணி நேரம் பாரம்பரிய அரிசியெலாம் வந்து நல்லா ஊற வச்சு நம்ம எவ்வளோக்கு இது பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு பெனிஃபிட்டுங்க. ஸோ அதனால நல்லா ஊற வச்சு தான் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து இதை பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து நமக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாராளமாக நம்பி வந்து நீங்கள் வாங்கலாம்.